பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கத்த நல்லவர். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நிற்கும் போது எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தது? அல்லேலூயா. நம்ம தகப்பன், அதனால பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம். நமக்கு மேலே இன்னொரு தகப்பன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள்? அதனால் எதனால வந்து பாட்டு படித்தாங்க பிள்ளைங்க? சிறுவர் தினம். யாருடைய பிறந்தநாள் அது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீர் சென்ற பாதையிலே செல்லுவேன். ஆசித்து தாரின் எனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரின் எனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். என் ஆத்துமணி சமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேரணா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவர் இந்த நாளில் கூடப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் கூட உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனம் உள்ள வார்த்தையில கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கா வேகமாக எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். சரி, சோத்திரம். போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். திரும்ப படிப்போம். ஞானமுள்ள 2 ஸ்திரீகள் படித்தாங்க. அப்போ மகள்னு சேர்த்துக்கலாமா? கூடையும் படிக்கலாமா? இப்போ சேர்த்து ஞானமுள்ள 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 மகனும் ஞானமுள்ள மகளும் யாரை சந்தோஷப்படுத்துவாங்களா? அல்லேலூயா. தகப்பனை. நான் தான் கேட்டேன், பிள்ளைகளை முன்னால் வந்து பிள்ளைங்க படிக்கும் போது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கும்? கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் எத்தனை பேர் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்? அவங்க சந்தோஷமா? அல்லேலூயா. சில பேர் சந்தோஷப்படுத்தவே இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்? வசனம் இருக்குல்ல, ஒரு வசனம், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக. ஏசாயா 66:5 ஒரு வசனம் இருக்கு, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டாக காணப்பட்டார்? சபைக்குள்ள காணப்பட்டாரா இல்லையா? எனக்கு ஆண்டவர் சந்தோஷம் என்ன சந்தோஷப்படுத்தினார் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எப்படிலாம் சந்தோஷப்படுத்தினார் ஆண்டவர்? வேலையிலேன்னு வந்தோம், வேலை கொடுத்தாரு, சந்தோஷப்படுத்தினார். குழந்தையிலேன்னு வந்தோம், சரி கல்யாணம் ஆகலைன்னு வந்தோம். அல்லேலூயா. சில பேர் குடும்பத்துங்க கூட்டு வரணும்னு சந்தோஷம் நினைச்சோம், அதெல்லாம் செஞ்சு ஆண்டவர் யாரை சந்தோஷப்படுத்தினார்? அல்லேலூயா. அதெல்லாத்த விட சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அதெல்லாம் செய்ய செய்ய சின்ன பிள்ளைங்களை நம்ம சந்தோஷப்படுத்துற மாதிரி பார்த்து 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 ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறார். ஆமென். ஒரு பிள்ளையா வெளியில போகும்போது நீங்கள் நானும் அவரை சந்தோஷப்படுத்தணும். சரி, ஒரு குறள் உண்டு தெரியுமா? திருக்குறள் சொல்லுங்க. ஒரு திருக்குறள், தகப்பனுக்கும் மகனுக்குள்ள திருக்குறள், மகனுக்கும் தகப்பனுக்குள்ள திருக்குறள் தெரியுமா? சூப்பர். சொல்லுங்க. முதல்ல வந்து தந்தையை பத்தி சொல்றீங்களா? தந்தை மகர் காற்றும். என்னடா மெசேஜை சொல்றதுக்கு தான் நீங்க பாட்டு திருக்குறளுக்கு போறீரு. சோத்திரம். சரி, இதுக்கு கொஞ்சம் ஒத்து போறதுனால சொல்றேனே. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். சரி, நேற்று சாப்பிட்டது ஞாபகம் நமக்கு.
சின்ன வயசுல படிச்சு எப்போ யாரு, ஏன்னா நானே எழுதி தான் வச்சிருக்கேன். சரி, அப்போ தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப அர்த்தம் என்ன? அப்பாவா ஒரு நல்ல தகப்பங்கிறவன் தன்னுடைய பிள்ளைய 4 பேர் உயர்ந்த இடத்துல இருக்கிற சான்றோர்கள் மத்தியில் உட்கார வைக்கிறது தான் தகப்பனுக்கு அழகு. சொல்லுங்க, தகப்பனுக்கு எது அழகு? தான் பிள்ளைய நல்ல படிப்பை கொடுத்து, அவன் படிக்கிறானோ இல்லையோ, நம்ம அப்பா படித்தாங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல யாரெல்லாம் நல்ல அறிவார்ந்த அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்காங்களோ அவங்க மத்தியில் என் பிள்ளைய உட்கார வைக்கணும்னு நினச்சி அந்த தகப்பன் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசம் வாச்சுதுன்னா அந்த தகப்பன் தான் அந்த திருக்குறள். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இன்னொரு குறள் இருக்கு. அது என்ன குறள் தெரியுமா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லினும் சொல். அது என்னது? இந்த பிள்ளைய பெற்றதுக்கு அவங்க அப்பன் கொடுத்து வச்சிருக்கணும். இதுதான் ஒரு மகனை பார்த்து வெளியில் இருக்கவங்க சொல்லணும், இந்த பிள்ளைய சொல்லுங்க, இந்த பிள்ளைய பெற்றதுக்கு இவங்க அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சார். இந்த திருக்குறள் அவருக்கு ஏற்றமாய் அப்படி வச்ச தராசில் வச்ச அவருக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன குறள் அது? தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். எத்தனை பேர் ஆண்டவர் புழுதிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சிருக்காரு, அவங்க மாத்திரம் அல்லேலூயா. 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 அப்ப எல்லா கையும் ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்க, சோத்திரம். நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும், அப்பா இவெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறான், இவனை கிறிஸ்துவுக்குள்ள இவன் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார, இந்த தேவன் நல்ல தேவன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்களாம் வாழணும். அதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை துக்கத்தில் இருக்கிற நம்மளை சந்தோஷப்படுத்துறார். சபைக்கு விட்டு வெளியில போகும்போது தேவனை நீங்களும் நானும் துக்கப்படுத்தாம இருந்து சந்தோஷப்படுத்துவதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? எதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? எனக்கு 2 வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15:7 ஒருத்தர், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15:32 ஒருத்தர் வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப முதல் சந்தோஷம் ஆண்டவர் எது பார்த்து சந்தோஷப்படுறாரு? மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு இல்லையா? சரி, ஓகே. ரெண்டாவது அவர் எதை பார்த்து சந்தோஷப்படுறாரு? லூக்கா 15:32 வாசிங்க. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த காரியத்துல சந்தோஷப்படுறார்? இந்த 2 வசனத்துல ஒண்ணு, மனம் திரும்புகிற ஒரு பாவி. யாரு? ஒரு கூட்டம் இல்ல, நல்ல படிங்க. மனம் திரும்புகிற ஒரு கூட்டமா இல்ல, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுது. ரெண்டாவது, எதுக்காக அவர் சந்தோஷப்படுறாரு? எத்தனை பேர் மரித்தான்? இந்த வசனத்தின்படி இவனோ ஒருத்தன் ஒரு ஆளு. இவன் முதல்ல எப்படி இருந்தா மரிச்சான், இப்போ அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி. ரெண்டாவது, தேவனை அறிஞ்சிருந்தும் பின்மாற்றத்தில் விழுந்து மறுபடியும் தேவ அன்புக்குள்ள திரும்பி வருகிற ஒரே ஒரு நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:30 பின்பகுதியை மாத்திரம் வாசிங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன், அந்த ஞானமுள்ள மகனும் மகளும் தான் தேவனே தகப்பனே. சொல்லுங்க, சந்தோஷமா? அல்லேலூயா. எத்தனை பேர் துக்கம் வந்துட்டு அதுக்குள்ள? அல்லேலூயா. சோத்திரம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்தினா, எதனால தகப்பன் சந்தோஷப்பட? 2 காரியம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, மனம் திரும்புகிற ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரே ஒருத்தன் திரும்ப வந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இது 2க்கும் தேவையானதுதான் ஞானமுள்ள மகன். மன்னிக்கும், அந்த வசனத்தை பார்த்தா என்னது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ 2 காரியம். நான் வேகமாக போகிறேன். 2வது காரியத்தை எப்படியாவது தொட்டுட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஊருகா மாதிரியாவது அட்லீஸ்ட் தோற்றணும்னு பார்க்குறேன். ஆமாம், சோத்திரம். பக்கத்தில் கைப்பிடிங்களேன்.
2 காரியம் செஞ்சா நம்ம ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணலாம். பிரதர், சிஸ்டர், தேவனுக்காக பிரகாசிப்போம், தேவனுக்காக பிரயாசமும் எடுப்போம், ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களும் தேவனுக்காக பிரயாசம் எடுக்கிறவர்களும் இருக்கும்போது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் 2 கூட்டம் வந்து சேரும். என்ன கூட்டம்? 1 மனம் திரும்புகிற ஒரு பாவிங்கிற ஒரு கூட்டம். 2வது கூட்டம் என்ன கூட்டம்? அல்லேலூயா. இந்த 2 கூட்டமும் சபைக்குள்ள வரணும்னா 2 கூட்டம் சபையிலேருந்து எந்திரிக்கணும். சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பிரகாசிக்க ஆயத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசிக்க இருக்கிற இடத்துல தான். இப்போ இந்த லைட் இருக்கு, இந்த லைட் எங்கேயா போக முடியுமா? கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இதோட வேலை என்ன? அப்போ பிரகாசிப்ப எங்க போய் பிரகாசிக்க முடியும்? இருக்கிற இடத்துல. சொல்லுங்க, இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும். இருக்கிற இடத்துல இருக்கிறவருக்காக பிரயாசம் எடுக்கணும். சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார், என்ன சுற்றிலும் எங்க வச்சிருக்கிறார் நம்மளை? நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்கிறார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை வச்சிருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம சபைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இருக்கிற இடத்துல யாருக்காக பிரகாசிக்கணும்? எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 60:1 என்ன சொல்லுது? எழும்பி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இருள். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல தேவனுக்காக பிரகாசிச்சா யார் வருவாங்களா? எங்க வருவாங்களா? எங்க நம்ம வெளிச்சம் இருக்கோ அங்க இவங்க வருவாங்க. அப்போ வெளிச்சமா இருக்கிறவன் கட்டாம இருளுக்குள்ள போக மாட்டான். வெளிச்சமா இருக்க எங்க தான் வருவான்? வெளிச்சத்தை நோக்கி தான் போவான். வெளிச்சம் எங்க? அபுதாபியில. இப்ப நீங்க வெளிச்சம், நான் வெளிச்சம். இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரகாசிக்கிறோம். நம்ம எங்க போவோம்? தேவனை ஆராதிக்க சபைக்கு வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லாட்டா ஏதோ ஒரு கூடுக, எங்க? கேர்சல். அல்லேலூயா. ஏதோ ஒரு கூடுகைக்கு போவோம், ஆராதிக்க வருவோம். அப்ப நம்ம நோக்கி ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டம் எங்க தான் வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருக்கிற இடத்துல நம்ம பிரகாசிக்கணும். பிரகாசிக்கிறதுக்கு என்ன தேவை? எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆசை இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு வசனத்தை, ஒரே ஒரு நபரை வேகமாக நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு வசனம் வேகமாக வாசிங்க சிஸ்டர். தானியேலின் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? 5:11 வாசிங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர். ஓகே பிரதர், இவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கா? உம்முடைய ராஜ்யத்துல யார் இருக்கா? ஒரு புருஷன். அல்லேலூயா. ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கா? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. உம்முடைய பிதாவின் நாட்கள்ல யாரு? யார்கிட்ட சொல்றான்? 5வது அதிகாரம். யாரு இந்த ராஜா? பெல்ஷாத்சாரா, பெல்தஷாத்சாரா? கரெக்டா? பெல்ஷாத்சார். ஓகே. பெல்தஷாத்சார் யாரு? தானியேல். கரெக்ட் தான். ஓகே. அப்போ இந்த வசனத்துல 5வது அதிகாரத்துல உம்முடைய பிதாவின் நாட்கள்ல ஒருத்தர் இருந்தான், அவன் கிட்ட அன்னைக்கு வெளிச்சம் இருந்தது. என்னைக்கு? தானியேல் எத்தனாவது வயசுல உள்ள வந்தானா? எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கிட்டத்தட்ட 17 18 சொல்றாங்க. முதல் அதிகாரத்துல 17 வயசு. 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார்னு ஒரு மனுஷன், அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒரு சொப்பனம். அல்லேலூயா. வசனம் நல்லா இருக்கும். வசனத்துல போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், கல்தேரெல்லாம் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி ஒரு பயம் இந்த உலகத்துல கிடையாது, இந்த பூமியில ஒருத்தனுமே கிடையாது. என்னத்தை சொல்ல? நீ கண்ட சொப்பனத்தையும் சொல்ல, நீ உன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்ல, இந்த பூமியில ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு சொல்றான். வசனம் நல்லா இருக்கும். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்றான், எனக்கு அந்த வசனத்தை வாசிங்களேன் தயவு செய்து. 2 வசனத்தை வேகமாக வாசிங்க சிஸ்டர். தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10:25. 2 வசனம் வாசிங்க. 2:10. சமூகத்தில் பிரதியுத்தரமாக கல்தேய ராஜா. ஓகே, வாசிங்க. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் ஒருவனும் இல்லை. ஓகே சிஸ்டர். 25 வாசிங்க.
அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தானியேல் எங்க இருக்கிறான்? தானியேல் எங்க இருக்கிறான்? பாபிலோன்ல. சரி, இஸ்ரவேல்ல இருக்கும் போதே கனெக்ஷன் சரியா இல்ல யாருக்கு? அதனாலதான் ஆண்டவர் எங்க அனுப்புனாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கனெக்ஷன் சரியா இருந்தா சரியா பிரகாசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிரகாசம் பிரகாசம் இவனுக்குள்ள என்ன இருந்துச்சா? பரிசுத்த ஆவி. சரி, நான் ஒன்று சொல்றேன், தயவுசெய்து கோவப்படாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்கு? பிறப்புன்னு இருந்தா என்ன இருக்கு? அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து இறக்கும் போது ஒன்று சொல்லுவாங்களா, மகிமைக்குள் நல்லா சொல்றீங்க, சோத்திரம். அப்போ பக்கத்தில் சொல்லுங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்னால மகிமையான தேவனுக்காக பிரகாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் எப்ப பிரகாசிச்சான்? 1வது அதிகாரத்தில் பிரகாசிச்சான். 2வது அதிகாரத்தில் பிரகாசிச்சானா இல்லையா? தானியேல் எப்ப பிரகாசிச்சானா இல்லையா? 2வது அதிகாரத்தில். முதல் அதிகாரத்தில் அவனுடைய பிரகாசம் இருக்கிற எல்லாத்த விட இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அல்லேலூயா. எங்க யூதர்கள் எத்தனை வாலிபர் இருக்கணும், அவன் எல்லாத்தையும் விட இவன் எப்படி பிரகாசிச்சான்? இவனுடைய வெளிச்சம் அதிகமா இருந்தது. 2வது அதிகாரத்தில் அங்க வாசம் 2:10 வாசம், பூமியில ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு கல்தியர் சொல்றான். பூமியில் இருக்கிற எந்த மனுஷனாலும் பிரகாசிக்க முடியாத ஒரு வெளிச்சம் தானியேலுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனாலும் பிரகாசிக்க முடியாது, ஆனா ஒரே ஒரு புருஷன் இங்க இருக்கிறான். அவன் பேர் யாரு? தானியேல். இப்படி உங்களை என்னை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லணும். யார் சொல்லணும்? இருக்கிற இடத்துல உள்ளவங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள மாத்திரம் சரியான ஒரு உறவுல, என்ன உறவு? சரியான ஒரு உறவு இருந்தா நீங்க போனாலே அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக சில பேர் வருவாங்க. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பெருமாள் ஒரு அண்ணன், அவர் பாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படி ஐகார்டு கேம்பை சுற்றி நடப்பார். 4 பேர் அப்படி போவாங்க. அப்படி ஒரு மாதிரி ஆண்டவர் மனசில் ஒன்றத்து வரான், இவங்க கிட்ட போய் பேசுங்க. அவர் போய் பேசுவார். அவன் காரியத்தெல்லாம் சொல்லி அப்படி நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க. இதுக்கு சகோதரர் பிரபாகர் ஒரு சாட்சி. வேண்டாம், அந்த பிரதர்ட்டையும் போய் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கனெக்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா ஆண்டவர் ஒண்ணு நம்மளை கொண்டு போய் பேசுவாரு, இல்லாட்ட நமக்கு நேரம் ஆளை கொண்டு வந்து திருப்புவார். அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி பேசுவதற்கு சரியான வழி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமா? தானியேல் போய் ஆண்டவரை பத்தி எங்கேயா சொன்னானா? தானியேல் தீர்மானம் பண்ணான். 2வது ஒரு வாய்ப்பு, அவன் வெளிச்சம் பிரகாசிச்சது. 3வது அதிகாரம், 4வது அதிகாரம். இந்த வசனம் இந்த 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். பெல்ஷாத்சார் என்கிற ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கிறான். யாரு? தானியேல். அங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி அவன் தெளிவா பேசுறான். எனக்கு அதெல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. முதல்ல நீ உங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பாவுக்கு பெருமை, ஆண்டவர் தான் அந்த உலகத்தை ஆளுகை செய்வார் அப்படின்னு நிறைய வசனத்தை சொல்லி கடைசியில் நம்முடைய பாவத்தை உணர்த்துறான். நீ தராசில் நெருக்கப்பட்டு சொல்லுங்க. அப்போ ஒரு சரியான தேவ பிள்ளை ஆசீர்வாதத்தை மாத்திரம் காமிக்க கூடாது. நம்ம சொல்லுகிற இடத்துல தானியேல் என்ன செஞ்சான்? கரெக்டா செஞ்சான். ஏன்னா தொடர்பு. 1வது அதிகாரத்தில் யாரு? தானியேல் தொடர்புல இருந்தான். 2வது அதிகாரத்தில் கட்டாச்சா தொடர்பு? கட்டாகல. 3வது அதிகாரத்தில் 4, 5, அதுக்கப்புறம் சிங்கக்கபிக்கு போறான். கடைசி வரைக்கும் தானியேலுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படாம இருந்தனாலதான் கடைசி வரை பிரகாசிச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தானியேலுக்கு பிரச்சனை வந்ததா இல்லையா? இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் ஃபேமிலி மேன் இல்லை, அவனுக்கு வேற பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு வேற பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் என்னுடைய தொடர்பு ஒரு நாள் துண்டிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. துண்டிக்கப்படாம இருந்தா அநேகருக்கு நீங்கள் நான் தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். இந்த தீபம் ஒரு நாள் அணையத்தானே செய்யும். அணையுமா அணையாதா? ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் இப்படியே மனசுல போட்டார். நம்ம தீபம் அணையதுக்கு முன்னால சொல்லுங்க, நம்ம தீபம் அணையதுக்கு முன்னால ஒரு சில தீபத்தையாவது கடை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என் தீபம் அணையதுக்கு முன்னால ஒரு சில தீபத்தையாவது நான் வந்து பத்த வைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சில தீ பந்தங்களையாவது நான் கொளுத்திட்டு தான் கண்ணை மூடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தீபம் அணைவதற்கு முன்னால பந்தங்களை கொளுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? தானியேல் பாபிலோன் ஃபுல்லா போய் அவன் போய் ப்ரீச் பண்ணானா? ஒரு பெரிய ஒரு ஆன்லைன் பிரேயர் நடத்தினாரா தானியேல்?
இல்லாட்ட எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தினாரா? எனக்கு அவர் வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 5வது அதிகாரம். அவன் தரியு சொல்வார்ல, வேகம் வாசிங்க. தானியேல் மன்னிக்கும் 6:26 வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், எல்லாரும் நல்ல கவனிங்க. தானியேல் அந்த ராஜா என்ன சொல்றாரு? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் அப்படின்னு என்னத்தோம்? அந்த ராஜா பாபிலோன்ல எங்கெங்க ஆள்றவன எல்லா இடத்துலயும் வாசிங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. இது தானியேல் நினைச்சிருந்தா பண்ணி இருக்க முடியுமா? தானியேல் மாத்திரம் இந்த காரியத்தை நான் போய் எல்லா தேசத்தையும் இப்படி போய் சொல்லணும், நான் இருக்கிற பாபிலோன்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த காரியம் நடந்திருக்குமா? தானியேல் பண்ணது என்ன தெரியுமா? முதல்ல அந்த 1வது அதிகாரத்துல தானியேல் உள்ளத்துல தீர்மானம் பண்ணான். தானியேலுடைய தீர்மானம் தரியுவை தீர்மானிக்க வைத்தது, இவரை போல தேவன் இல்லை என்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஆண்டவர் பல கற்பனைகளை கொடுத்தார். என்ன கற்பனை? முதல் கற்பனை என்னது? என்ன என்று 10 கற்பனை இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த 10 என்னது? பிரதான கற்பனை. ஆனா தானியேல் முதல் அதிகாரத்தில் என்ன செஞ்சாரு? ராஜாவின் போஜனத்தினால இது பிரதான கற்பனையா இல்லாட்டி கற்பனையா? 10 கற்பனையில இந்த கற்பனை இருக்கா? ஆனா ஆண்டவர் எங்க கொடுத்துக்கிறாரு? கற்பனையில கொடுக்கிறாரு. சில நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு. எதெல்லாம் புசிக்கணும், எதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப சின்னதுல கூட நான் தேவனை துக்கப்படுத்திட கூட நினைச்சவன் தானியேல். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு தேவனை துக்கப்படுத்தாம இருந்தா நம்மளை குறித்து கர்த்தர் கட்டாயமா ஒரு சாட்சி கொடுப்பார். நீங்களும் நானும் யாரா? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவோமா? சந்தோஷப்படுத்துவோமா? பட்ட மாட்டோமா? 5 நிமிஷத்தை நான் முடிச்சிருந்தேன். கர்த்தர் நல்லவர். தானியேல் போல நான் இருக்குன்னு திரும்ப வாஞ்சிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த விளக்கு ஒருபோதும் அணையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேளை அணைஞ்சு போதுன்னா ஒருவனா அணையணும், பல பந்தங்களை கொளுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தானியேல் போல ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க வைங்க இருக்கிற இடத்துல. எனக்கு வேகமா வேகமா நான் முடிக்கிறேன். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 வாசிங்க. லூக்கா 5:19 வாசிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. யாருடைய விசுவாசத்தை கண்டா? அவர்களுடைய. யாருடைய விசுவாசம்? அவர்கள்லாம் யாரு? எவனோ ஒருத்த கொண்டு வந்திருக்காங்களே இந்த இவனை திருமணக்காரனை கொண்ட அந்த 4 பேர். சரி, அவர்களை கண்டு என்ன பண்ணார் ஆண்டவர்? திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தால பாத்தீங்கன்னா நீ படிக்க எடுத்துக்கொண்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அவங்ககிட்ட சின்னதா ரொம்ப டீட்டெயிலாம் போக வேண்டாம். சரி, இந்த ஒரு கட்டில ஒருத்தன் கிடக்கான், கட்டில ஒருத்தன் படுத்திருக்கான். அவனை கொண்டு போய் இதுல உள்ள இறக்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு? ஒண்ணு நர்ஸ்லாம் இல்லை, தேவையில்லை, நம்மளே சொல்லிடலாம். முதல்ல என்ன பண்ண, அவனை இப்படி தூக்கி மேலே இழுக்கும் போது முதல்ல கட்டிலேருந்து அவன் விழுந்துடக்கூடாது. கட்டில இறக்குறது முக்கியம் இல்லை, கட்டிலுக்குள்ளே இருக்கிறவனை இறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கட்டிலோட நம்மாலையும் ரேப் பண்ணியிருந்துருக்கணும். வேறு வழியை பெல்ட், சீட் பெல்ட் போடுற மாதிரி. முதல்ல என்ன பண்ணியிருப்பான்? முதல்ல கயிறு வேணுமே. கயிறு யார் வாங்கினா? இந்த 4 பேர் கயிறு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனை கட்டியிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் விசாரிச்சிருப்பான், ஆண்டவர் எங்கே வராரு, எந்த இடத்துக்கு வரான்னு விசாரிச்சிருப்பான். 2வது எந்த வீட்டில் இருக்கிறாரு. சரி, விசாரிச்சு நம்மளை மாதிரி கரெக்டான டைமுக்கு போனானா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. சில டைம் கரெக்டாக போனால் கரெக்ட், சில டைம் லேட்டாக வரோம். அவனுக்கே கரெக்டாக ஆண்டவர் எப்போ வராரு கரெக்டாக போய் நிற்கான். பார்த்தா ஏசப்பா இருந்தால் கூட்டம் கூடுவோம் தானே, கூட்டம் கூடி இருக்கு, பார்க்குறான், முடியல. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், ஓனர்கிட்ட கேட்காம ஓட்டில் கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. என்னதான் ஆண்டவர் வந்தாலும் அற்புதம் வேணுனாலும் ஓனர்கிட்ட கேட்டு போனால் கேட்டுக்க மாட்டாங்களா? நான் இப்படியே நினைக்கிறேன்.
ஓனர்கிட்ட ஒருத்தனை போய் அனுப்பியிருப்பான், ஏய் தம்பி அவன்கிட்ட போய் பேசு. ஏய் வீட்டை தான் திறக்க முடியும், அதுக்குன்னு வீட்டுக்கு மேலேயே திறக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டு கதவை தான் ஏன் திறந்து கொடுக்க முடியும்? ஏசப்பா வந்திருக்காருன்னு பிரசங்கத்தை கேட்டு போங்கன்னு. நீ என்னன்னா ரூஃபே திறக்க சொல்ற? அவனை பேசியிருப்பாங்க, எப்பா நாங்கள் திறக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், அடுத்தால சுகம் ஆயிரும், நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு தான் போவோம். அவன்கிட்ட பேசியிருப்பானா இல்லையா? நான் கேஷுவலாக பேசுகிறேன், பேசியிருப்பான். பேசுனதுக்கப்புறம் இவனை இழுத்துருப்பாங்க 4 பேர். இழுப்பதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிங்களேன். சபையில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தால் நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். சின்ன சத்தம் கூட கீழே விடாது. அங்கே கெஸ்ட் ஸ்பீக்கர் யார்? வார்த்தையை கொடுக்கறல்ல, வார்த்தையானவரே வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு சத்தம் இருந்திருக்கும்? சத்தமே இருந்திருக்க, நிசப்தம். மேலே ஓட்டை பிடிக்கிற சத்தம் கேட்டுக்குமா இல்லையா? ஏய் மேலே யாரா ஓட்டை பிடிக்கிறாரு, இங்கே உள்ள யார் இருக்கா தெரியுமா? சத்தம் வந்திருக்குமா இல்லையா? அவன் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓட்டை எடுக்கிறான். ஓட்டை எடுத்துக்கிறோம், உள்ள சட்டம் இருக்கும், மரச்சட்டம், உடன் ரன்னர் பீஸ் இருக்கும். அதை என்ன பண்ணணும்? அறுக்கணும். அறுக்கும் போது சத்தம் வரும், எதையும் பொருட்படுத்தலை. இவன் இவ்வளவு பிரயாசம் எடுத்து தான் உள்ள ஒருத்தனை இறக்குறான். யாரை இறக்குனா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் பிரயாசம் எடுக்க ஆயத்தம்? அல்லேலூயா. இது ஏதோ நான் பிரசங்கத்தில் சொல்றதுனால இல்லை, நான் என் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஆண்டவர் கிருபையில நல்லா படிக்கட்டும். ஒரு பிள்ளை மார்க்கு கம்மியாயிட்டு, ஒரு பிள்ளை மார்க் நல்லா எடுத்துருக்கு. யாரை நம்ம ரொம்ப அதிகமாக விரும்புவோம்? ஒரு சரியான தகப்ப 2 பேரையும் விரும்புவாங்க. கரெக்டு தானே? அல்லேலூயா. சபைக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல படித்தவர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், நர்ஸு, அதுக்கப்புறம் கூலி வேலை செய்கிறவங்க, டெக்னீஷியன், எல்லாரும் இருக்கிறோம்ல. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் இவங்கள தான் நேசிப்பார், அவங்கள தான் நேசிப்பார்னு? குவாலிஃபிகேஷனை வச்சு ஆண்டவர் நேசிக்கல, நம்முடைய ஆக்ஷனை வச்சு கர்த்தர் நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவான். இந்த 4 பேர் என்ன எடுத்தாங்க? பிரயாசம். 4 பேருடைய பெயர் இல்லை, 4 பேர் எந்த ஊர் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவங்க பிரயாசத்தை கண்டு ஒரு விசுவாச அந்த திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு எல்லாரும் எழும்பி நின்று கொள்ள போறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் எழும்பி, நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, தானியேல் இருக்கிற இடத்துல பிரகாசிச்சான். நாங்களும் எங்களை வச்சிருக்கிற இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும். தேவனுக்காக நாங்கள் பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவரே, அந்த 4 பேர் ஆண்டவரே திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது எவ்வளோ பிரயாசம்பா. அவங்க கையில் இருக்கிற காசை போட்டு கயிறு வாங்கினாங்க. கையில் இருக்கிற காசை போட்டு ஓட்டை பிரிச்சான், திரும்ப ஓட்டை செலவு பண்ணான், எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆண்டவரே, கடைசியில் ஒரு பெரிய ஒரு விடுதலை திமிர்வாதக்காரனுக்கு. ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, தேவனை அறிந்தும் பின்வாங்கி போன ஒரு இளைய குமாரன் மறுபடியும் தகப்பின் வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம். 2 காரியம் தான் சந்தோஷப்படுத்தினீங்க. வேதத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிங்கப்பா. இந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதுவான வேணா இருக்கலாம், ஆனால் தேவனுக்காக இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற ஒரு பிரயாசம், இருக்கிற இடத்துல தேவனுக்காய் நாங்கள் எடுக்கிற, தேவனுக்காய் பிரகாசிக்கிற அந்த அனுபவத்தில் இங்க இருக்கிற சபை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பாக்கியமான சேவைதே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவைதே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பு மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை
அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. எல்லாரும் கரங்களை உயிர் எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, பாபிலோன்ல ஒரே ஒருவனுடைய தொடர்பு உம்மோடு இருந்தது ஆண்டவரே. அவனுடைய தீர்மானம் தரியுவை தீர்மானிக்க வைத்தது என்றால் இன்றைக்கு ஆண்டவரே இருக்கிற இடத்துல தேவனுக்காக நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். அநேகர் ஆண்டவரே இவர் தான் தெய்வம் அப்படின்னு அவர்களும் மனதுக்குள்ள தீர்மானம் எடுத்து நாங்கள் வருகிற இந்த இடத்துக்கு வந்து உம்மை உயர்த்த, இந்த ஆலயத்துக்கு அநேக ஜனங்கள் மனம் திரும்புகிற ஒரு பாவி இல்ல, அநேக கூட்டம் வர ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்ப உம்மை விட்டு தூரமாய் நிற்கிற அநேகரும் பக்கமாய் திருப்ப ஆண்டவரே பயன்படுத்துங்க. எங்களுடைய தொடர்பு ஆண்டவரே தொடர்ந்து இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆரம்பத்தில் இருந்தது இப்ப இருக்கு, நாளைக்கு இல்ல அப்படி இல்ல ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இந்த தீவு அணைவதற்குள்ளாக அநேக தீப்பந்தங்களை கொளுத்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துங்க. ஆண்டவரே எங்க சபை உமக்காய் பிரகாசிக்கட்டும், எங்க சபை உமக்காய் பிரயாசம் எடுக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எங்களை வெட்கப்படுத்தல ஆண்டவரே, எவ்வளவோ தேவையோட வந்தோம், தேவையெல்லாம் சந்திச்சு எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் பரலோகத்துல வெறுங்கையா நாங்க வந்து வெட்கம் அடைந்து விடாதபடிக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். சகல துதி கனமே எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை, ரெண்டு கரங்களை அப்பாக்கும் நேராய் உயர்த்தி உமக்காய் நாங்கள் பிரகாசிக்கவும் உமக்காய் நாங்கள் பிரயாசப்படவும் கிருபை தாரும். பிதாவே, நீர் எங்களோடு கொண்டுள்ள ஐக்கியத்தினால உங்க வெளிச்சம் எங்க மேல பிரகாசித்து எங்களுக்குள்ள இருந்து பிரகாசம் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கடந்து போகுது ஆண்டவரே. நாங்க உங்க கூட கொண்டுள்ள உறவின் நிமித்தமாய் எங்கள் தகப்பனாருடைய பாரத்தை உணர்ந்து எங்களையும் அறியாமல் பிரயாசம் எடுக்கக்கூடிய அந்த சிந்தை, அந்த கிரியை, அந்த உணர்வு எங்களுக்குள்ள வருது ஆண்டவரே. ஆகவே நீங்க எங்களிடத்திலும் நாங்க உங்களிடத்திலும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதில் இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரகாசம் எங்களுக்கு பிரகாசத்தை தரும். இது இயேசு சொன்னது போல் நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோமாம், மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணமாய் இருக்கிறோமாம். ஞானம் உள்ளவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்ற வசனத்தின்படி முதலாவது எங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொள்ளவும், எங்களுடைய உறவினர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும், கூட வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகளை ஆதாயப்படுத்தி கொள்ளவும், காணக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களிடத்திலோ அல்லது அவர்கள் எங்களிடத்தில் வந்தாலும் எப்படியாகிலும் கிறிஸ்துவை கடத்தி அவர்களை இயேசுவுக்கென்று ஆதாயப்படுத்தி மெய்யான வழிக்கு நேராய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஹெல்ப் அஸ் லார்ட், எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் எங்களை கிருபையாய் நடத்தினீரப்பா. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டீர். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்களோடு பேசின வார்த்தையை, ஞானமுள்ளவர்கள் போதனையை, கட்டளைகளை கீழ்ப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற வசனத்தின்படி பேசின இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபைகளை தாரோம் அப்பா. இந்த நேரத்தில், இந்த வார நாட்களில், வரக்கூடிய நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கிறிஸ்துவுக்கு நேராய் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே அநேகரை மந்தையிலே சேர்க்கத்தக்கதான கிருபைகளை தேவ பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்தருளும்படி வேண்டுகிறோம். இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு சகோதரர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஒவ்வொருவருடைய கைகளின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகளில் இருந்து, பலவீனங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தகப்பன் எங்களுக்கு ஆண்டவரே நன்மையானதை தருவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற சிந்தையோடும் தேவன் பேசின வார்த்தையை சுமந்து அந்த வார்த்தையின்படி வார நாட்களில் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்களை அழைத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஊரில் இருக்கக்கூடிய மூத்த போதகர் அங்கிள் செல்வராஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்தாரையும் கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உடன் ஊழியர்களையும் மூப்பர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஒளி பிரகாசிப்பதாக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் யாவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்வோம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God.